வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபடும் முறையும் நேரமும். மகாலட்சுமியிடம் வரங்கள் பெறுவதற்கான நாள் என்பதாலும் வரங்களைத் தரும் லட்சுமி தேவியை போற்றக்கூடிய நாள் என்பதாலும் இதை வரலட்சுமி விரதம் என்கிறோம். திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் அமைவதற்கும் வரலட்சுமி விரதம் அன்று விரதம் இருந்து மகாலட்சுமி தேவியிடம் வேண்டிக் கொள்ளலாம். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு இருப்பதே வரலட்சுமி விரதமாகும். இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த பூஜையை செய்வதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மிகச் சிறப்பான நாள் வரலட்சுமி விரதம். இந்த நாளில் பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்பத்தின் சுபிட்டம் குழந்தைகளின் நலன் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காகவும் மகாலட்சுமியின் அருளை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். இந்த நாளில் முடிந்தவர்கள் பட்டினியாக இருந்தும் முடியாதவர்கள் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு விரதம் இருந்து வழிபடலாம். வரலட்சுமி விரதத்தை ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவாக வரலட்சுமி விரதம் என்பது அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு வரங்கள் பெறுவதற்கு ஏற்ற விரத நாளாகும். இது ஆடி மாதத்தில் வரக்கூடியது. ஆனால் ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் அமைந்தால் அந்த ஆண்டு ஆவணி மாதத்திலேயே வரலட்சுமி விரதம் அமையும். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதமானது ஆவணி மாதத்தில் அமைந்துள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் அமைகிறது. வரலட்சுமி விரத பூஜை அன்று முதல் நாளே மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மறுநாள் பூஜைகள் செய்து 3வது நாளில் புனர்பூஜை செய்வது என்பது ஒரு முறை. வரலட்சுமி பூஜை அன்று காலை மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மாலையில் பூஜை செய்து மறுநாள் புனர்பூஜை செய்வது என்பது 2வது முறை. படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வரலட்சுமி பூஜை அன்றே அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து அன்றே பூஜையை நிறைவு செய்வது 3வது முறையாகும். இதில் அவரவருக்கு ஏற்ற முறையை தேர்வு செய்து கொள்ளலாம். கலசம் வைத்து வழிபடும் முறையவர் சில்வர் தவிர மற்ற எந்த உலோகத்தால் ஆன கலசத்தையும் பயன்படுத்தலாம். பொதுவாக 2 வகையாக கலசம் அமைப்பார்கள். ஒன்று தண்ணீர் நிரப்பி வழிபடுவது மற்றொன்று அரிசி நிரப்பி வழிபடுவது. பெரும்பாலானவர்கள் அரிசியை நிரப்பி வழிபடுவதே வழக்கம். கலசத்தை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து அலங்கரித்து அதன் கழுத்து பகுதியில் மஞ்சள் நூல் ஒன்றை சுற்ற வேண்டும். கலசத்திற்குள் பச்சரிசி எலுமிச்சம் பழம் மஞ்சள் நாணயம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு ஒரு காதோல கருகமணி ஆகியவற்றால் நிரப்பி அதன் மீது தேங்காய் வைத்து மூடி விட வேண்டும். இப்போது மஞ்சள் அல்லது கடைசியில் விற்கும் அம்மனின் முகத்தை வாங்கி வைத்தோ உங்களின் விருப்பம் போல் புடவை நகைகள் மாலைகள் ஆகியவற்றால் அம்மன் உருவம் அமைத்து அலங்காரம் செய்யலாம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறைகலசம் வைத்து வழிபட்டாலோ படமாக வைத்து வழிபட்டாலோ அதை ஒரு மணப்பலகை எழுந்தருள செய்து வீட்டிற்கு வெளியில் கொண்டு போய் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நமது வீட்டில் எழுந்தருளுமாறு மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை பாடி வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் அம்மனை எழுந்தருள செய்ய வேண்டும். இருபுறமும் வாழை மரங்களால் தோரணம் அமைத்து அழகாக அலங்காரம் செய்யலாம். வரலட்சுமி பூஜை செய்யும் முறை மகாலட்சுமியை முதல் நாள் வீட்டிற்கு அழைத்தாலும் வரலட்சுமி பூஜை அன்று அழைத்தாலும் வீட்டிற்கு அழைத்த உடன் எளிமையாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜையன்று நல்ல வாசனை மலர்களால் அம்மனை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் பால் பாயாசம் புளியோதரை என எது முடியுமோ அதை நைவேத்தியமாக படைத்தும் கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம் மகாலட்சுமி அஷ்டம் என எது தெரியுமோ அவற்றை படிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படித்து அம்மனை வழிபடலாம். பூஜை முடித்த பிறகு அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட மஞ்சள் நூலில் 2 பூக்களை கட்டி கணவர் கையோலோ வீட்டில் உள்ள பெரியவர்கள் கையாலோ அல்லது நாமே கட்டிக்கொள்ளலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு வீட்டிற்கு வந்திருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும். புனர்பூஜை செய்யும் நேரம் மற்றும் முறை புனர்பூஜை என்பது மகாலட்சுமியை எழுந்தருள செய்துள்ள கலசத்தை அப்படியே எடுத்துச் சென்று வீட்டின் சமையலறையில் அரிசி வைக்கும் பாத்திரத்திற்கும் இந்த கலசத்தை வைத்து மகாலட்சுமி தாயே என்றென்றும் எங்கள் வீட்டில் நீ அஷ்டலட்சுமியின் வடிவமாகவும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு கலசத்தை களைத்து அதில் பயன்படுத்திய தேங்காயை சமையலுக்கு இனிப்பு வகைகள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். காரமான உணவுகள் செய்ய பயன்படுத்தக்கூடாது. அரிசியை அம்மனுக்கு பொங்கல் உள்ளிட்ட நைவேத்தியம் செய்ய பயன்படுத்தலாம். அதிகமாக இருந்தால் கிருஷ்ண ஜெயந்தி பட்சணங்கள் செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றை சமையலுக்கு பயன்படுத்திக் கொண்டு எலுமிச்சை காதோல கருகமணி ஆகியவற்றை பூஜை அறை குப்பை